வள்ளி கௌமாரம் என்று சொல்லக்கூடிய இந்த குமரனுடைய வழிபாட்டை நமக்கெல்லாம் எடுத்து உரைத்து உள்ளார்கள். இது 30 கிராம மக்களுக்கு குலதெய்வம் என்று சொன்னார்கள். சில்ப ரத்னாகரா இவர் தான் நம்மள புவனேஸ்வரி பீடத்தை உருவாக்கினார். ஓங்காரானந்த மகாசுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர். நாங்கள் ஒரு 6 வருஷமா அந்த கல்லார திருப்பணியெல்லாம் முடிச்சு ஜூன் மாசம் 5ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம். அந்த காலத்துல வீட்டுல இந்த பஞ்சபூத தத்துவத்தை பஞ்சாயத்தன வழிபாடா பண்ணுவாங்க. ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம்னு சூரியன், அம்பாள். ஆதித்யம்னா சூரியன், அம்பிகை அப்படின்னா அம்பாள், விஷ்ணுனா மகாவிஷ்ணு, சைவம் சிவம், ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம் கணபதியை வழிபடுவார்கள். இந்த முருகன் வழிபாட்டு எல்லாருமே பயப்படுவார்கள். ரொம்ப நாம ரொம்ப நம்ம ஒழுக்கமாக இருந்தாதான் இந்த மக்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பார்கள். ஒழுக்கம் தவறிவிட்டோமே ஆனால் என்ன பண்றதுங்கிறதுக்காக விரதம் இருந்துதான் இந்த சுவாமியை கும்பிடுவார். அப்ப இந்த பஞ்சாயத்தன வழிபாட்டு வேல் வழிபாடுதான் வீட்டுல வச்சிருப்பாங்க. சில பேர் நாகரா வச்சிருப்பாங்க, சில பேர் சின்ன வேலா வச்சிருப்பாங்க. அப்ப பார்த்தோமே இந்த இடத்துல பகவான் அரூபத்திலிருந்து ரூப தியானம் செய்யணும். நமக்கு அறிவு வளரணுங்கிறதுக்காக ஞான கடவுளாக இங்கே ஆண்டி பாலகனாக இருக்கார். ஆண்டினா ஒண்ணுமே இல்லாதவன்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்தி உடையவன். எவன் உலகத்தை பூரா சமத்துவமா பார்த்து எல்லோரும் இன்புற்று இருக்கணும்னு யார வேண்டானோ அவன் தான் ஆண்டி. ஆண்டி பெருத்த திருவண்ணாமலை பாட்டு அங்க நடக்கிற இடமெல்லாம் சிவனா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்டினா ஒண்ணுமே இல்லாதவன் ஆண்டி கிடையாது. அரசன் ஆண்டி ஆவான்னா ஆண்டினா ஒண்ணும் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. உலகத்தை ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவன் தான் ஆண்டிக்குது. அந்த ஆண்டி இங்க பாலகனா இருக்க. அதனால இந்த கடவுள் ஏதோ இதுல இருக்கார், அது பேர் என்ன, அந்த வேலையில இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாரையும் உணர வைக்கக்கூடிய தன்மையில 7 கோடி மகாமந்திர வடிவமாக இந்த இடத்துல இருக்கிறார். அம்போதி மத்தியே ரவிகோட்யநேக பிரபாம் ததாத்யஸ்ருத ஜீவ மத்தியே ஓம் ஹம்சா ஓம் தஸ்மை குமாராய நமோஸ்து கோட்யத்ருதை சப்தபிரேவ மந்த்ரை கத்வா சுகம் கச்சதி யஸ்ய பாதம் ஓம் ஹம்சா ஓம் தஸ்மை குமாராய நமோஸ்து. திருச்செந்தூர் போறோம், கடல்ல குடிக்கிறோம், பக்கத்துல இருக்கிற கண்டரை வாங்கி சாப்பிடணும், உடம்பு புரியலேன்னு வரும். ஆனா இந்த மந்திரம் யாராவது காலத்தால கேட்கிறோம். அந்த சுவாமிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவாரு. குமார உபனிஷத் என்று பெயர். அந்த உபனிடத்துல 7 கோடி மகா மந்திரத்துக்கும் அதிகத்தி இவருதான். சிவனுக்கே பிரணவத்தை உபதேசம் பண்ணினார். அதனால அப்பேற்பட்ட கடவுளை நீங்க எல்லாரும் மனதார வேண்டி எல்லா மக்களும் சேர்ந்து நன்கு உருவாக்கக்கூடிய தன்மையுடைய ரவிச்சந்திரனை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல ஒரு நல்ல ராஜகோபுரத்தை அமைத்து, அதே மாதிரி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஸ்தானிகர்கள் எல்லாம் கூட்டிட்டு பார்க்க பாருங்க. எல்லாரும் வேதத்தை அப்படியே வேத மந்திரமா வேத சாகரமா உட்கார்ந்துருக்காங்க. வரும்பொழுது நான் வரும்பொழுது எல்லாருக்கும் நல்ல ஒரு எல்லாரும் பயமா இருக்கு. ஏதாவது யூடியூப் பாத்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்டியா 40 ஊசி செத்து போடுவேங்க. இங்க வரும்போது பார்த்தாலே ஒரு என்ன அப்படின்னா நமக்கு முதல்ல ஆயுசு இருக்கணும். நம்ம உடம்பெல்லாம் சொல்லுபடி கேட்கணும். இந்த இந்திரியங்கள்லாம் நம்மகிட்ட
சொன்னபடி கேட்கும் பொழுதேதான் நாம் அப்பதான் பூஜை பண்ண முடியும். நான் உள்ள நுழையும் பொழுது அப்பேற்பட்ட பரமசிவ மந்திரம் எல்லோருக்கும் நல்ல ஒரு நீண்ட ஆயுசை கொடுக்கலாம், வியாதியில்லாத தன்மையை கொடுக்கலாம். யாரையாவது பார்த்தா என்ன சொல்றாங்க, 1960 மண்ணு மாசுபட்டுருச்சுங்க. கேட்டா யூரியான்னு ஒண்ணு வந்தது. அதனால 50 வயசுல பிறந்தவங்க வாழ்க்கையில் திருடமா இருக்காங்க. 60 வயசுல பிறந்தவங்களுக்கு மேல அப்படியே சக்தி குதிரை கொண்டே வருகிறது. உண்மைதான். எத்தனை பையன்ல யாராவது இந்த பையன் இருக்காங்கன்னா 5 கிலோ எடுத்து 1 கிலோமீட்டர் நடப்பானா சாடி இருக்கான். அதனால என்னன்னா, நமக்கு பலம் வேண்டும், உறுதி வேண்டும், சக்தி வேண்டும்னா ஆண்டி பாலகனை பூஜை பண்ணணும். அப்பதான் நான் எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரியே இருந்து வேலை செய்ய முடியும். எங்கள்கிட்ட ஒரு செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க, எல்லா மூத்த அறிஞர்கள் தான். ஆனா எங்களோட துருதுருன்னு வேலை செய்வாங்க. எனக்கு தெரியும் ரவிச்சந்திரன் சார். அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆண்டி பாலகனை நாம் எல்லாம் தொழுதுமையானால் என்றும் இளமையா இருக்கலாம். வேற என்ன இடத்துக்கு போக வேண்டாம். இந்த அழகு நிலையம், அழகு சாதனம், மணிக்கெல்லாம் புசிக்க வேண்டும். நாம் என்னைக்கு இளமையா இருக்கணும். நம்மளுடைய வேலைகளை நாமே செய்யணும். 10 பேருக்கு உறுதுணையா இருக்கணும். உலகமெல்லாம் இன்புற்று இருக்கிறோம்னா ஆண்டி பாலகரை வழிபடணும். அப்படிங்கிறதுக்கு தான் இங்க ஒரு ராஜகோபுரம் அமைத்து வேதியர்கள்லாம் வேதம் ஓடிய அந்தரருக்கு ஓர் மழை தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். இந்த உலகமெல்லாம் தெய்வத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கு. அந்த தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அந்த மந்திரம் வேத படித்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவர்கள் எனக்கு தேவதை என்று கிருஷ்ணரை சொல்கிறார். அதனால நாம எங்க சுற்றினாலும் ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்கு தான் 7 கோடி மகாமந்திரம், 33 கோடி தேவதைகள். விதவிதமா இருக்கிறத பார்த்து நாம ஏமாறுவோம். அதுக்கு பெரிய திண்டுகள் தான் உங்குது. அப்படியெல்லாம் ஏமாறாம நாம் வாழ்க்கையிலே திருடமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னா வழிபாடு செய்யணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேள்வியெல்லாம் செய்யறாங்க. மகரிஷிகள்லாம் தொற்று கையாளப்பட்டவர்களை யாகசாலை எல்லாம் அமைத்து தொடர்ந்து இந்த இடத்துல வேள்விகள் நடக்கணும். தொடர்ந்து எல்லோரும் வழிபடணும். கோவில் மட்டும் கட்டினா பார்த்தாரு. என் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நித்தியப்படி வணங்கணும். வணங்க நம்ம வணங்காம முடியாது இருக்கக்கூடாது. வணங்கி வழிபட்டு ஆனந்த அடையணுங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பெயர்பட்ட எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு திருப்பணியை செஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கிறது. மேற்கொண்டு இன்னைக்கு முதல் கால வேள்வி எல்லாம் இருக்கு. தொடர்ந்து எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும்னு நான் சத்குருநாதர்களையும் சமஸ்த தேவதைகளையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியையும் பிரார்த்தனை செய்கிறோம். போதுவார மூர்த்தி நமக்கு ஒரு நாளா தெரியும். அவர் தர்மபுரத்துக்கு வித்வான்கள் பாருங்க, அவர்கள் வெளியே போட்டுவிட்டார். அதனால அவர்களுக்கு வந்துருக்கார். அதனால எல்லோரும் இன்புற்று இருக்கிறவங்க நான் நல்லா கடவுளிடத்துல வேண்டுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஆண்டி பாலகனுக்கு ஜெய் புவனேஸ்வரி. நம்முடைய சுவாமிகள் 3 வேதங்களை முறையாக படித்தவர்கள். திரிவேதி அப்படின்ட்டு அவங்க ஐயர் மலையில ஒரு மடம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மடத்துக்கு மடாதிபதியாக இருக்கின்றார்கள். சாமியை பார்த்தாலே எல்லாரும் சண்டி சாமின்னு சொல்லுவாங்க. 48 நாட்கள் சண்டி முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. ஐயன்பர்களே, ஆன்மீக செல்வர்களே, எல்லாம் அல்ல இறைவன் திருவருளாலும் ஸ்ரீ ஆண்டி பாலகர் முருகப்பெருமானுடைய திருப்பெருங்கருணையினாலும் நமது மகா கும்பாபிஷேக விழாவிலே இன்றைய தினம் 1ஆம் கால யாக வேள்வியை பூஜையின் போது சிறப்பு விருந்தினராக சுவாமிஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஆசி வழங்குவதற்காக அவர் உங்களிடத்திலே 2 நிமிஷம் ஆசி வழங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்று ஆண்டி பாலகர் முருகப்பெருமானுடைய அருளும் குருவருளும் திருவருளையும் பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஓம்
शांतानंद गुरुं देवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं यवधूतं समाश्रये निघ्रश्वैरसमायुतैः कालैर्हरित्वमापन्नैः इन्द्राया हि सहस्रयुग् अग्निर्विभ्राष्टिभसनः वायुश्वेतसितद्रुगः संवत्सरो विषुवर्णैः नित्यास्ते नुजरास्तवा सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो உலகத்திலே பஞ்சபூத தத்துவம் என்று கேள்விப்படுகிறோம். அந்த பஞ்சபூதம் தான் நம்மளுடைய உடல். இந்த பஞ்சபூதத்தை அறிவதற்காக அறிவு கடவுளாக ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்கள் இந்த ஆண்டி பாலகர் பாலகண்டாயுதபாணி வெற்றிவேல் முருகன் வீரவேல் முருகன் சக்திவேல் முருகன் என்றெல்லாம் உபதேசித்து அருளியுள்ளார்கள். குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சத்குரு சாந்தானந்த மகாசுவாமிகளும் சேலம் ஸ்கந்தாசிரமத்திலே கன்னிமார் ஓடையிலே அப்படின்னா அந்த இடத்துல ஞானஸ்கந்த முருகன் தான் பிரதிஷ்டப்படுகிறார். அதனால இந்த ஆதிசங்கர பகவத்பாதர் आत्मीय